ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போனால் திரும்பி நம்ம வண்டிக்கு வந்து பிரேக் ஆயில் டாப் அப் பண்ண போகிறோம். இந்த ஆயில் தான் .4 ஆயிலு. இதான் பிரேக்குக்கு இந்த மாதிரி Yamaha 150cc வண்டி, அதுக்கு மேலே இருக்க வண்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றியிருந்தேன் அந்த ஸ்க்ரூலாம். அதுவுமே ரஸ்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே ஆயில் போட்டு வைப்பேன் அதில். ஆனாலும் சரி ஓகே மாற்றிடலான்னு புது ஸ்க்ரூ வாங்கிட்டேன். இந்த ஆயில் ரிசர்வாயரில் இருக்க ஸ்க்ரூ மட்டும் ரெகுலராக மாற்றிடுங்க. ஒவ்வொரு டைம் சர்வீஸ் போகும்போது கூட அது ரஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா உடனே மாற்றிடுங்க. அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் லாஸ்ட் வீடியோவில் கஷ்டப்பட்ட மாதிரி தான் கஷ்டப்படணும். சுத்தமாக ஆயில் இல்லை, எல்லாம் ட்ரை ஆகிருக்கு. ஆனால் ப்ரெஸ் பண்ண ஆயில் பம்ப் ஆகுது. ஸோ உள்ளே எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்புறமா இந்த கேப்பில் இருக்க ரப்பரு எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஆயில் மாற்றுறது வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறது தான் நல்லது. அது வந்து ஒரு ப்ளீடிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதில் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் விடும்போது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டாப் அப் பண்ணுறது தான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், ஆயில் மேலே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஃபில் பண்ணேன். அப்புறமா இந்த மாதிரி பம்ப் பண்ணோம். லிவர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பார் வரைக்கும் போகுது. பம்ப் பண்ண ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அப்புறமா நம்ம அந்த லிவருமே டைட் ஆகும். ஆயில் ஃபுல்லாக இறங்குனதும் இந்த அளவுக்கு பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னா கிளியரு, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறமா ஆயில் என்ன மாதிரி ட்ரை ஆக விட்டுறாதீங்க, அப்பப்போ லெவல் செக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, ஒரு மெக்கானிக் கிட்ட ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் இப்படி தான் பண்ணார். ஆனால் எந்த ஏர்லாக் பிரச்சனையும் வரல. அதுலேருந்து நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். எனக்கும் இது வரைக்கும் பிரச்சனை வந்ததே கிடையாது. இந்த மெத்தட் வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு டாப் அப் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஏர்லாக் ஆரமாக இருக்குன்னா நீங்கள் மெக்கானிக் கிட்ட கொடுத்து ப்ளீடிங் மெத்தடில் ஃபுல்லாக மாற்றிடுங்க. அப்புறம் சொல்ல வந்துட்டு அந்த ஆயில் வந்து ஹைலி கரோசிவ், கொட்டிச்சுன்னா உடனே தொடச்சிருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.